அவங்க தான் மீடியா சப்போர்ட்டராக நீங்கள் இருக்கீங்க. சப்போர்ட்டோட நம்ம வந்து திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஜேஎஸ்கே கோபி அண்ணா இருக்காங்கல்லங்க, முருக பக்தர், அவருக்கு தான் முருகப்பெருமானுடைய சிலையை கிடைச்சிருக்கு. அற்புதமான சிலை. அந்த சிலைக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பண்ணி திருமணத்திற்காக திருப்புகழ் இருக்கு. அதே மாதிரி குழந்தை பேர் வாய்க்கணும் அப்படின்னா திருப்புகழ் இருக்கு. அதே மாதிரி நல்ல கல்வியில மேலோங்க வேண்டுமா, அதுக்கு திருப்புகழ். உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டுமா, அதற்கான திருப்புகழ். வீடு கட்டுவது எல்லாத்துக்குமான திருப்புகழ்கள் இருக்கு. அது எல்லாருமாக சேர்ந்து நான் ஒரு முறை சொல்லி கொடுப்பேன் சாந்தத்துல, எல்லாருமே சேர்ந்து பாடி. ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கை தட்டினால் ஓசை வராது, எல்லாரும் சேர்ந்து தட்டுகிற போது அதுக்கு ஒரு ஓசை உண்டு. அதனால எல்லாருமே சேர்ந்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு. அதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே முருகப்பெருமானுடைய சிலைக்கு தொட்டு பூஜை பண்ணலாம். எப்பயுமே சுவாமிக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுதான் பிரச்சனையே. நீங்க அந்த டிஸ்டன்ஸ் குறைச்சிங்கன்னா போதும், சமயம் நல்லா இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், மதம் நல்லா இருக்கும். நாங்க மட்டும் தொடுவோம், நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லாம அதை ஒடிச்சு எல்லாருமே அன்பு கொண்ட மலர்களால் அர்ச்சனை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது, கட்டணமே கிடையாது. விருப்பப்படுகிறவர்கள் ஏதாவது கொடுத்தா பண்ணலாம். இப்போ அன்னதானம் பண்றோம், அபிஷேகம் பண்றோம், அது யாரும் விருப்பப்பட்டு கொடுக்குறவங்க அது பண்ணிக்கலாம். அதனால அந்த வழிபாடு வருகிற 20ஆம் தேதி நம்ம வச்சிருக்கோம். வந்தா சென்னையை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வர்றாங்க. வெளிநாட்டில இருந்து எத்தனையோ பேர் வந்து எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கன்னு அது பெரிய விஷயம் தானே. அதனால நமக்காகவுமாக மற்றவர்களுக்குமாக நாம் வழிபாடு செய்கிறோம். முருகப்பெருமான் ரொம்ப மகிழ்வார். என்ன தெரியுங்களா, தனக்காக கும்பிடுறவனோட அடுத்தவனுக்காக கும்பிடணும். அது ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுயநலம் கடந்து பொதுநலம் அப்படிங்கிறது வரணும். அந்த பொதுநலத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ண போறோம். வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி அது நடைபெற இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கீழே எங்களோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். பதிவு கட்டணம் எதுவும் கிடையாது. இப்போ எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கறதுக்காக நேரம் இருக்கா சார்? இந்த இத்தனை மணிக்கு நடக்க போகுது. காலை 9 மணி தொடங்கி 12-12:30 மணி வரைக்கும் நடைபெறும். அபிஷேகம், அலங்காரம், அப்புறம் அகண்ட பாராயணம், அர்ச்சனை, வேண்டுதல் எல்லாமே நடைபெற இருக்கிறது. ஜேஎஸ்கே கோபி சார் மூலமா ஒரு சிலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி கிடைச்சது, அதை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயம்? நாங்க வடபழனி முருகன் கோயில்ல ஒரு முறை சந்திக்கும் போது இந்த மாதிரி திருப்புகழ் வகுப்பு எல்லாம் போயிட்டு இருக்குங்கய்யா, ஐயா அதை சும்மா நிறைவு செய்யாதீங்க, ஒரு வழிபாடு வச்சு நிறைவு செய்யுங்க, கூட்டு பிரார்த்தனை வச்சு பண்ணுங்கன்னு அவரும் சொல்றாரு. என்னுடைய மனைவி அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, கண்டிப்பா பண்ணணும். எது வச்சு பண்ணலாம், வேல் வச்சு பண்ணலாமா, சுவாமி வச்சு பண்ணலாமா, எது வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் சுவாமி வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. எப்படி சார் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது நான் சில ஏற்பாடு பண்றேன்னு அவர் சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அடுத்த நாள் பார்த்தா அவரே ஃபோன் பண்றாரு. விளக்கு கடைக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா நாங்க சொன்ன மாதிரியே முருகப்பெருமான் கிடைச்சிருக்காரு. பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமியா இருக்கணும் அப்படின்லாம் கேட்டோம். ஆனா அங்க போய் பார்த்தா இவரும் தேடி இருக்காரு, பாலதண்டாயுதபாணி கிடைச்சிருக்காரு. கையில தண்டத்தை இப்படி பிடிச்ச மாதிரி இல்ல, தண்டத்தை இப்படி சாத்தி வச்சிருக்காங்க. இப்படி இதுக்கு வந்து அபயம் அப்படின்னு பேரு. அதாவது அருள் செய்யக்கூடிய வகையில கரத்தோடு இருக்காரு. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பழனி ஆண்டவரையும் பார்த்தீங்கன்னா அருள் செய்யற மாதிரி இருக்க மாட்டார். கையில தண்டத்தை பிடிச்சுதான் நிற்பார். அருள் செய்யக்கூடிய வகையில் கிடைச்சிருக்காங்க. அந்த கடைக்காரரை கேட்டிருக்காங்க, இந்த சிலையை நாங்க ஆர்டர் பண்ணி ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது நீங்க செய்யலைங்க, முருகப்பெருமானை செஞ்சுக்கிட்டாரு நாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த சிலையை வாங்கி அந்த சிலைக்கு தான் வழிபாடு பண்ண போறோம். அப்பேற்பட்ட வகையில தேடி வந்த தெய்வமாக அவர் இருக்கிறார். அதனால கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற வகையில் எல்லாரும் கூடி செய்யக்கூடிய வழிபாட்டில் தேடி வந்த தெய்வமாக அந்த முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்கிறோம். வாய்ப்பிருப்பவர்கள் வாருங்கள்.